வாஜ்பாய் அரசிலிருந்து திமுக விலகியிருந்த சமயம் அது. அடுத்து வரக்கூடிய 2004 மக்களவைத் தேர்தலில் என்ன மாதிரியான தேர்தல் வியூகத்தை வகுக்கப் போகிறார் திமுக தலைவர் கருணாநிதி என்ற எதிர்பார்ப்பு இந்திய அளவில் எழுந்திருந்தது. அந்த எதிர்பார்ப்பு தமிழகத்தில் சற்று கூடுதலாகவே இருந்தது. அந்த பின்னணியில்தான் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் சோனியா காந்தி திமுக தலைவர் கருணாநிதிக்கு 2004ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு வாழ்த்து சொன்னார். அந்த செய்திக்கு ஊடகங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தன. புத்தாண்டு வாழ்த்து சொல்வது அரசியல் நாகரிகம். ஆனால் அதன் பின்னால் கூட்டணி கணக்கும் இருப்பதாக பத்திரிகைகள் எழுதின. அதை உறுதி செய்வது போல திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கான சமிக்கைகள் தென்படத் தொடங்கின. திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த மூத்த தலைவர் மன்மோகன் சிங்கையும் கமல்நாத்தையும் அனுப்பி வைத்தார் சோனியா காந்தி. உருவாங்க பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு திமுக சார்பில் சோனியா காந்தியை சந்தித்து பேச திமுகவின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மு.க. ஸ்டாலின் டெல்லி சென்றார். அவருடன் டி.ஆர். பாலுவும் மறைந்த முரசொலி மாறனின் மகன் தயாநிதி மாறனும் சென்றனர். அதன் மூலம் மாறனின் வாரிசான தயாநிதியும் அரசியலுக்குள் தடம் பதித்தார். டெல்லியில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் நீட்சியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. இந்திரா காந்தி காலத்தில் உருவாகி இந்திரா காந்தி காலத்திலேயே முறிந்து போன திமுக காங்கிரஸ் உறவுக்கு கருணாநிதியும் சோனியா காந்தியும் புத்துயிர் ஊட்டியிருந்தனர். இடைப்பட்ட காலத்தில் மூப்பனாரின் தமிழ் மாநில காங்கிரசுடன் திமுக தேர்தல் கூட்டணி வைத்தது என்ற போதும் நீண்ட இடைவெளிக்கு பிறகு அகில இந்திய அளவில் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது அதுவே முதன்முறை. இன்னும் சரியாக சொல்வதென்றால் இந்திரா காந்தி காலத்தில் ஏற்பட்ட கூட்டணி என்பது காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டு கிடந்தது. ஆனால் 2004இல் அகில இந்திய காங்கிரஸ் என்பது ஒன்றுபட்டு இருந்தது. அந்த வகையில் திமுக காங்கிரஸ் இடையிலான முதல் தேர்தல் கூட்டணி என்று 2004இல் அமைந்த கூட்டணியைத்தான் சொல்ல வேண்டும். அந்த கூட்டணிக்குள் மதிமுக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளும் இணைந்ததால் திமுக காங்கிரஸ் கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணியாக உருவெடுத்தது. மாறாக அதிமுக அணி மிகவும் பலவீனமாக காட்சியளித்தது. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த கட்சிகள் விலகிய நிலையில் பாஜக மட்டுமே அதிமுகவுடன் கூட்டணிக்கு தயாராக இருந்தது. ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்புதான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது தவறு, அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டேன் என்று முஸ்லிம்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஜெயலலிதா. ஆனால் அரசியல் சூழல் அவரை பாஜகவின் பக்கம் நகர்த்தியது. கடந்த தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் தமிழ் தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து மக்கள் கூட்டணி என்ற பெயரில் 3வது அணியை உருவாக்கினர். அந்த அணிக்கு ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் ஆதரவளித்ததால் அந்த கட்சியின் அம்பு சின்னத்தில் மக்கள் கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மும்முனை போட்டி உருவாகியிருந்த நிலையில் தொகுதி பங்கீடுகள் தொடங்கின. அதிமுக அணியில் பெரிய கட்சிகள் ஏதுமில்லாத நிலையில் 33 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக 6 தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்தது. புதுச்சேரியும் பாஜகவுக்கு தரப்பட்டது. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நீடித்த நிலையில் கமல்நாத், வீரப்ப மொய்லி போன்றோர் வந்து பேசியதன் பலனாக காங்கிரஸ் கட்சிக்கு 10 மக்களவை தொகுதிகள் தரப்பட்டன. பாமகவுக்கு புதுச்சேரியுடன் சேர்த்து 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சிறையில் இருந்தபோதே திமுகவுடனான தொகுதி பங்கீடுகள் முடிவாகி 4 தொகுதிகள் தரப்பட்டிருந்தன. சிபிஎம்முக்கு 3, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 2 என்ற அளவில் தொகுதிகளை பகிர்ந்துவிட்டு 15 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டது. திமுக சார்பில் டி.ஆர். பாலு தென் சென்னையிலும், தயாநிதி மாறன் மத்திய சென்னையிலும் போட்டியிட்டனர். காங்கிரஸில் இருந்து இ.வி.கே.எஸ். இளங்கோவன் கோபிசெட்டிப்பாளையத்திலும், கே.வி. தங்கபாலு சேலத்திலும், நீலகிரியில் பிரபுவும், மயிலாடுதுறையில் மணிசங்கர் ஐயரும் போட்டியிட்டனர். பாமக சார்பில் ஏ.கே. மூர்த்தி செங்கல்பட்டில் களமிறங்கினார். மதிமுக சார்பில் எல். கணேசன் திருச்சியிலும், செஞ்சி ராமச்சந்திரன் வந்தவாசியிலும் போட்டியிட்டனர். சிவகாசி தொகுதியில் வழக்கம் போல வைகோ போட்டியிடுவார் என்றுதான் எல்லோரும் நினைத்தனர். ஆனால் கொடா சிறைவாசத்திற்கு பிறகு வெளியே வந்த வைகோ தனக்கு பதிலாக சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன் என்ற இளைஞரை சிவகாசி வேட்பாளராக்கினார். திமுகவின் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில்
வேலூரில் காதர் மொய்தீன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். அதேபோல காங்கிரசின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஜனநாயக பேரவை சார்பில் ப. சிதம்பரம் சிவகங்கையில் கை சின்னத்தில் போட்டியிட்டார். 2004 ஏப்ரல் 20 தொடங்கி மே 10 வரை 4 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாக இருந்ததால் தமிழக தேர்தல் களம் பிரச்சாரத்திற்கு தயாராகியிருந்தது. இந்திய தேர்தல் களமோ பிரச்சார நெடியில் தத்தளித்துக் கொண்டிருந்தது. இந்தியா ஒளிர்கிறது என்ற கோஷத்தை முன்வைத்து பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தது பாஜக. 6 ஆண்டு கால சாதனைகளை விளக்கிச் சொல்லும் விளம்பரங்கள் ஊடகங்கள் வழியே ஒவ்வொரு வீட்டையும் நிறைத்து கொண்டிருந்தன. பிரதமர் வேட்பாளராக வாஜ்பாய் அறிவிக்கப்பட்டிருந்த போதும் மூட்டுவரி காரணமாக அவரை அதிக இடங்களுக்கு பிரச்சாரத்திற்கு அனுப்ப முடியாது என்பதால் அவருக்கு பதிலாக நாடு தழுவிய அளவில் சுமார் 1 மாத காலம் தொடர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அத்வானி. காங்கிரஸ் கூட்டணியில் ஒரே இலக்கு, வாஜ்பாய் அரசின் 6 ஆண்டு கால ஆட்சியின் குறைபாடுகள் ஒவ்வொன்றையும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்று எதிர்ப்பு வாக்குகளை ஓரணியில் திரட்டுவதுதான். அதற்காக சவப்பெட்டி ஊழல், திகழ்கா ஊழல், வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, விவசாயிகள் பிரச்சனை ஆகியவற்றை மக்கள் மத்தியில் கொண்டு சென்றது காங்கிரஸ் கட்சிக்கு துணையாக இடதுசாரிகளும் அதன் கூட்டணி கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருந்ததால் அதிக உற்சாகத்துடன் தேர்தலை எதிர்கொண்டது அதிமுக. நாளை நமதே, 40 நமதே என்ற கோஷத்தை முன்வைத்தார் ஜெயலலிதா. பெரிய கட்சிகள் எதுவும் கூட்டணியில் இல்லாததால் பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவினரே வேட்பாளர்களாக நின்றனர். அதனால் அதிமுகவினர் எந்தவித நெருடலும் இல்லாமல் தேர்தல் வேலைகளை செய்தனர். 5 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த வாஜ்பாயின் ஆட்சியை கவிழ்த்தாரோ அதே வாஜ்பாயை மீண்டும் பிரதமராக்க வேண்டும் என்று பேசினார் ஜெயலலிதா. காவிரி, கச்சத்தீவு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு 5 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் எவ்வித நடவடிக்கையையும் எடுக்காத திமுகவுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா. திமுக கூட்டணி முழுக்க கூட்டணி பலத்தை நம்பியே தேர்தலை சந்தித்தது. 5 ஆண்டு காலத்தில் மத்திய அரசில் இருந்தபோது திமுகவின் முயற்சியால் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்றால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கோரியது. திமுகவின் செயல்பாடுகளை அதிமுக விமர்சித்ததால் மாநில அதிமுக அரசின் செயல்பாடுகளை திமுகவும் விமர்சித்தது. எல்லாம் சுமூகமாக சென்று கொண்டிருந்த சமயம் திடீரென யார் பிரதமர் என்ற கேள்வி தேர்தல் களத்தை சூடாக்கியது. யார் பிரதமர் என்பதோடு அந்த கேள்வி முடித்திருந்தால் பிரச்சனை இல்லை. வாஜ்பாய் அல்லது சோனியா என்று பதில் சொல்லி இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் பிரதமர் இந்தியராக இருக்க வேண்டுமா அல்லது இத்தாலியராக இருக்க வேண்டுமா என்ற கேள்வியை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி முன்வைத்தது. பிரதமர் பதவிக்கு பிறப்பை ஒரு தகுதியாக முன்வைத்தது. சாதனைகளும் வாக்குறுதிகளும் கொள்கைகளும் முழங்கிக் கொண்டிருந்த தேர்தல் மேடைகள் எல்லாம் தனி மனிதர்களை நோக்கி திரும்ப தொடங்கின. காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியாவே பிரதமர் வேட்பாளர் என்று அதிகாரப்பூர்வமாக சொல்லப்படாவிட்டாலும் கூட அவரையே காங்கிரஸ் முதல் கூட்டணி கட்சிகள் வரை மறைமுகமாக முன்னிறுத்தினர். கடந்த கால சோனியா எதிர்ப்பாளர்கள் கூட இப்பொழுது அவர் பக்கம் வந்திருந்தனர். அவரையே பிரதமராக ஏற்றுக்கொள்ளவும் தயாராகி இருந்தனர். அதுதான் பாஜகவை யோசிக்க வைத்தது. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் சோனியாவை பிரதமர் என்பது பாஜகவை கொந்தளிக்க செய்தது. 120 கோடி இந்தியர்களை ஆளப் போகிறவர் அயல் நாட்டுக்காரரா? இத்தாலி நாட்டு குடிமகள்தான் இந்தியாவுக்கு பிரதமரா? வாஜ்பாய் போன்ற பரிசுத்தமான இந்தியரை தேர்ந்தெடுக்க வேண்டுமா அல்லது சோனியா போன்ற வெளிநாட்டுக்காரரை தேர்ந்தெடுக்க வேண்டுமா? இந்தியாவுக்கு அவமானம் இல்லையா என்ற கேள்விகளை எழுப்பி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியது பாஜக. இந்தியா ஒளிர்கிறது என்ற பாஜகவின் கோஷத்திற்கு மாற்றாக உலக அளவில் சிந்தியுங்கள், உள்ளூர் அளவில் செயல்படுங்கள் என்ற கோஷத்தை உருவாக்கி இருந்தது காங்கிரஸ். இந்தியா உண்மையிலேயே ஒளிர்கிறதா? உங்கள் நிலையை பார்த்து நீங்களே சொல்லுங்கள் என்று வாக்காளர்களிடம் கேட்டார் சோனியா. காங்கிரசின் கை ஏழைகளோடு இருக்கிறது என்றார். சவப்பெட்டி ஊழல் உள்ளிட்ட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மேடைகளில் எதிரொலித்தார் சோனியா. தமிழ்நாட்டு தேர்தல் களத்திலும் சோனியாவின் வெளிநாட்டு பிறப்பு விவாத பொருளாக மாறியது. இந்தியாவின் உயர் பதவிக்கு அந்நியர் ஒருவர் வருவதை எந்த காலத்திலும் ஏற்க முடியாது என்றார் ஜெயலலிதா. 1999 கூட சோனியாவை பிரதமராக்க முயன்றவர் ஜெயலலிதா என்றாலும் இன்றைய அரசியல் சூழல் அடியோடு மாறியிருந்தது.
ஆகவே ஜெயலலிதாவும் மாறியிருந்தார். ஆனால் சோனியாவின் வெளிநாட்டு பிரச்சனை தேர்தல் பிரச்சனையாக ஆக்கப்படுவதை அடியோடு நிராகரித்தது திமுக. சோனியாவின் குடியுரிமை பற்றி உச்சநீதிமன்றமே தீர்ப்பளித்துவிட்ட நிலையில் இதனை தேர்தல் பிரச்சனையாக ஆக்குவதை ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டார் திமுக தலைவர் கருணாநிதி. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றால் சோனியாவே பிரதமர் என்று பிரச்சார கூட்டம் ஒன்றிலும் சொன்னார் கருணாநிதி. பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் 2004 ஏப்ரல் 20 தொடங்கி 2004 மே 10 வரை 4 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல்கள் நடந்து முடிந்தன. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் எல்லாம் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியே வெற்றி பெறும் என்று கூறின. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை பாஜக அணியே ஆட்சியை தக்க வைக்கும் என்று உறுதியாக கூறின. ஓரிரு கணிப்புகள் மட்டுமே காங்கிரஸ் அணிக்கு சாதகமாக வந்திருந்தன. 2004 மே 13 அன்று வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளிவரத் தொடங்கிய போது கருத்து கணிப்புகள் அனைத்தும் அடியோடு அடித்து நொறுக்கப்பட்டன. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி பல மாநிலங்களில் தோல்வி முகத்தில் இருந்தது. மாறாக பலவீனங்களுக்கு மத்தியில் தேர்தலை சந்தித்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி கணக்கை அடக்கமாக தொடங்கியிருந்த தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளிவந்த போது காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 215 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தது. அந்த அணியில் இடம்பெற்ற சோனியா காந்தியின் காங்கிரஸ் 145, லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம் 24, கருணாநிதியின் திமுக 16, சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 9, சிபுசோரனின் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா 5 என்ற அளவில் வெற்றி பெற்றிருந்தன. கூட்டணியில் இருந்த வேறு கட்சிகளும் ஒற்றை இலக்கத்தில் வென்றிருந்தன. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 187 தொகுதிகள் கிடைத்திருந்தன. அந்த அணியில் இடம்பெற்றிருந்த பாஜகவுக்கு 138, நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் 11, சரத் யாதவ் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 8, ஷிரோன்மணி அகாலிதளம் 8, மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் 2 என்ற அளவில் தொகுதிகளை கைப்பற்றியிருந்தன. வாஜ்பாய், அத்வானி உள்ளிட்ட மூத்த மற்றும் முன்னணி தலைவர்கள் பலரும் வெற்றி பெற்றிருந்தனர். தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 100% வெற்றியை பெற்றிருந்தது. நாளை நமதே 40 நமதே என்ற அதிமுக முழங்கிய நிலையில் தமிழகம் புதுச்சேரி சேர்த்து 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றியிருந்தது. அதிமுக வேட்பாளர்கள் அத்தனை பேரும் தோல்வியடைந்த போதும் சிலர் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி வாய்ப்பை இழந்திருந்தனர். ஆக தமிழகம் புதுச்சேரியில் 100% வெற்றியை பெற்று அடுத்த அமையப்போகும் அரசை தீர்மானிக்கும் சக்தியாக தமிழகம் உருவெடுத்திருந்தது. தேசிய அளவில் பாஜக, காங்கிரஸ் பெற்ற தொகுதிகளை மட்டும் ஒப்பீடு செய்து பார்த்தால் பாஜகவை விட காங்கிரஸ் வெறும் 7 தொகுதிகளையே அதிகம் பெற்றிருந்தது. ஆனால் காங்கிரசின் கூட்டணி கட்சிகள் அதிக அளவிலான தொகுதிகளை கைப்பற்றியிருந்தன. ஆனால் எந்த ஒரு கட்சிக்கும் அல்லது கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தொங்கு நாடாளுமன்றமே அமைந்திருந்தது. அதிக இடங்களை பிடித்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைக்க 60 இடங்கள் அதிகமாக தேவை என்ற நிலை. அப்பொழுது காங்கிரஸ், பாஜக கூட்டணிகளை தவிர்த்து வேறு சில கட்சிகளும் கணிசமான எண்ணிக்கையில் வெற்றி பெற்றிருந்தன. குறிப்பாக இடதுசாரிகள் வசம் சுமார் 60 தொகுதிகள் இருந்தன. முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாதி கட்சி 36 தொகுதிகளிலும், மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சி 19 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய லோக் தளம் 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருந்தன. அதன் மூலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்தன. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் இடதுசாரிகளிடையே பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்காக குறைந்தபட்ச செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி அதன் அடிப்படையில் அமையும் அரசுக்கு இடதுசாரிகள் வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்றும் அந்த அரசில் கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகள் இடம்பெறுவது என்றும் முடிவானது. ஆனால் இடதுசாரிகளோடு சேர்ந்து மதிமுகவும் ஆட்சியில் பங்கேற்பதை தவிர்த்து வெளியிலிருந்து ஆதரவளிக்க சம்மதித்தது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியும் இடதுசாரிகளும் இணைந்ததன் மூலம் ஆட்சி அமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மை கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பிரதமர் பதவியை ஏற்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உருவாகின. ஆனால் எதிர்பாராத இடத்தில் இருந்து அதற்கு எதிர்ப்பு கிளம்பியது. எதிர்ப்பு கிளப்பியவர்கள் கூட்டணி கட்சிகளோ அல்லது கூட்டணியை வெளியிலிருந்து ஆதரிப்பவர்களோ அல்ல, பிரதான எதிர்க்கட்சியான பாஜக. தேர்தல் பிரச்சாரத்தின் போதே சோனியாவின் வெளிநாட்டு பிறப்பைத்தான் பிரதானமாக முன்வைத்தது பாஜக.
அதன் பிறகுதான் காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கிடைத்திருந்தன. அதன் பிறகும் சோனியா காந்திக்கு எதிரான போராட்டங்களை தீவிரப்படுத்தியது பாஜக. ஆனால் அதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல் ஆட்சி அமைக்கும் வேலைகளை துரிதப்படுத்தியது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி. அந்த கூட்டணி சார்பில் பிரதமர் பதவிக்கு சோனியா காந்தியின் பெயரை திமுக தலைவர் கருணாநிதி முன்மொழிய ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் வழிமொழிந்தார். அதற்கு இடதுசாரிகளும் ஆதரவளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஆட்சி அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு அழைப்பு விடுத்தார் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். அதை ஏற்று குடியரசுத் தலைவரை சந்தித்து பேசினார் சோனியா காந்தி. அப்பொழுது ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கும் கடிதத்தை தயார் நிலையில் வைத்திருந்தார் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்னால் சோனியா காந்திக்கு ஆதரவளிக்கும் கட்சிகள் அல்லது எம்பிக்களின் ஆதரவு கடிதங்கள் வேண்டும் என்று கோரினார். ஆனால் அத்தகைய கடிதங்கள் எதுவும் அப்போது சோனியா காந்தியின் வசம் இல்லை. அதற்குள் சமாஜ்வாதி கட்சி, ராஷ்டிரிய லோக் தளம் கட்சிகளிடமிருந்து சோனியா ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிக்கும் கடிதங்கள் அப்துல் கலாம் வசம் வந்திருந்தன. பிறகு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களை பெற்று வருவதாக சொல்லிவிட்டு வெளியே வந்த சோனியா காந்தி ஆட்சி அமைப்பதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று செய்தியாளர்களிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டார். உண்மையில் சோனியா காந்திக்கு எதிராக பாஜகவினர் கடுமையான விமர்சனங்களையும் போராட்டங்களையும் செய்து கொண்டிருந்தனர். சோனியா காந்தி பிரதமரானால் தான் மொட்டையடித்துக் கொள்வேன் என்றார் பாஜகவின் மூத்த தலைவர்களுள் ஒருவரான சுஷ்மா ஸ்வராஜ். அதுவே கடும் சர்ச்சைக்கு உள்ளானது. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் சுஷ்மா ஸ்வராஜின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். சுஷ்மா ஸ்வராஜை தொடர்ந்து இன்னொருவர் போராட்ட களத்தில் இறங்கினார். அவர் முன்னாள் அமைச்சர் உமா பாரதி. நேரே குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை சந்தித்த உமா பாரதி வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற சோனியாவை பிரதமராக்க கூடாது என்ற தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தினார். அடுத்து ஜனதா கட்சி தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமியின் முறை. குடியுரிமை பிரச்சனை அடிப்படையில் சோனியா காந்தியை பிரதமர் பதவிக்கு நியமிக்க கூடாது என்பது அவருடைய வாதம். அதனை குடியரசுத் தலைவருக்கும் கடிதம் வழியாக தெரிவித்த சுப்பிரமணிய சுவாமி அந்த கடிதத்தின் நகல்களை பத்திரிகைகளுக்கும் அனுப்பி வைத்தார். விவகாரம் அத்தோடு முடியவில்லை. சோனியா காந்தி பிரதமரானால் மொட்டையடித்துக் கொள்வேன் என்று சொன்ன சுஷ்மா ஸ்வராஜ் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை சந்தித்து பேசினார். இப்படி சோனியா காந்திக்கு எதிராக பாஜக தலைவர்கள் பலரும் தீவிரமான போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருந்த சமயத்தில் சோனியா காந்தியும் மனப்போராட்டத்தில் சிக்கியிருந்தார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் தலைவர்கள் பலரும் விரிவான விவாதத்தில் ஈடுபட்டனர். நீண்ட நெடிய விவாதத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை சந்திக்க புறப்பட்டார் சோனியா காந்தி. கூடவே காங்கிரஸ் மூத்த தலைவர் மன்மோகன் சிங்கும் சென்றார். அடுத்த நொடியே பிரதமர் பதவியை ஏற்க சோனியா மறுப்பு என்று செய்தி பரவத் தொடங்கியது. என்ன ஆயிற்று சோனியா காந்திக்கு? ஏன் இந்த திடீர் முடிவு? பாஜக நடத்திய எதிர்ப்பு போராட்டங்கள் சோனியா காந்தியை பயமுறுத்திவிட்டனவா? அல்லது சோனியாவின் மன போராட்டங்களா? அல்லது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடமிருந்து ஏதேனும் கேள்வி கணைகள் வந்தனவா என்று ஆளுக்கொரு கோணத்தில் அலசத் தொடங்கினார்கள். விவாதங்களுக்கு மத்தியில் செய்தியாளர்களை சந்தித்த சோனியா காந்தி, நான் எப்பொழுதும் பிரதமர் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை என்று சொன்னதோடு பிரதமர் பதவியை ஏற்க தான் விரும்பவில்லை என்றும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பில் மூத்த காங்கிரஸ் தலைவர்களுள் ஒருவரான மன்மோகன் சிங்கின் பெயரை பிரதமர் பதவிக்கு முன்மொழிந்திருப்பதாக சொன்னார். Well, final decision had been taken and I had been under tremendous pressure from my colleagues, my party workers and many people throughout the country. So naturally, being under such pressure sort of takes you down a bit. But now that everything is over, I'm very happy. I think our country will be safe in Dr. Manmohan Singh's. அந்த நொடியில் இந்திய அரசியல் களம் ஒரு கணம் அதிர்ந்து நின்றது. இந்தியாவின் அதிகாரம் வாய்ந்த பிரதமர் நாற்காலி தேடி வந்தபோது அதை அடுத்தவருக்கு நகர்த்திவிட்ட சோனியா காந்தியின் செயல் வியப்பும் வினோதமுமாக பார்க்கப்பட்டது. அந்த வகையில் இந்தியாவின் பிரதமர் பதவியில் அமர்ந்தார் மன்மோகன் சிங். அதன் பிறகு அவர் 10 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில் நீடித்தார். அதற்கான விதை திமுக காங்கிரஸ் கூட்டணி.